சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதுபோலவே இப்பொழுது உன் மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உனக்கிருந்த கவலைகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடிகின்றது. என் குழந்தையே, உன் மனதில் எந்த சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நீ என் அன்பு குழந்தை. ஒருபோதும் நான் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். நீ இப்போது வேதனை அடைவதெல்லாம் உன் பிள்ளைகளை நினைத்துத்தான். அவர்கள் எதிர்காலத்தை பற்றியுள்ள சிந்தனைகள்தான். என் பிள்ளையே, சிறுவயதில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அளவில்லை. அதிலிருந்து மீண்டு வந்து சற்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது என்னவென்றால் உன் மன கஷ்டங்கள் பிள்ளைகளால் மீண்டும் வந்துவிட்டதே என்ற வேதனையில் நீ இருக்கின்றாய். என் குழந்தையே, உன் மனதை நான் அறிவேன். சிறுவயதில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன் கர்ம வினைகளினால் ஆனவை. அது முடிந்து விட்டது. இப்போதைய உன் பிள்ளைகளிலான கஷ்டம் அது நிரந்தரமல்ல. என் குழந்தையே, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் பிள்ளைகளின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விடு. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் பிள்ளைகள் சற்று பாதை மாறித்தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதை நினைத்து நீ மனம் வருந்தாதே. நான் அவர்களின் தவறை உணர வைத்து அவர்களை நல்ல பாதையில் நடத்த செய்வேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகின்றது. என் குழந்தையே, நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் சொல்லிவிடு. நான் அனைத்தையும் சரி செய்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். இந்த அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.